Hi everyone, welcome to easy 2 minutes Tamil recipes. கொண்டக்கடலை முருங்கைக்காய் குருமா எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். கொண்டக்கடலை ஒரு கப் எடுத்துக்கோங்க. ஒன்று இல்லைனா 2 தக்காளி, பட்டை, கிராம்பு, ஏலக்காய், 2 பச்சை மிளகாய் எடுத்துக்கோங்க. மஞ்சத்தூள், கரம் மசாலா தூள், மிளகாத்தூள், 2 கொத்தமல்லி தூளும் 2 டேபிள் ஸ்பூன் நீங்கள் எடுக்கணும். அதை எடுத்துட்டு அப்புறம் வெங்காயம் 1 கப் கட் பண்ணி வச்சுக்கோங்க. எண்ணெய் வேணும், அதுக்கப்புறம் உப்பு வேணும். இதெல்லாம் இதுக்கான தேவையான பொருட்கள். அடுப்பில் குக்கர் வைங்க. வச்சுட்டு இது நான் எடுத்துருக்கிறது வந்து சன்னா, ஸ்ப்ரவுட்டட் சன்னா எடுத்துருக்கிறேன். குக்கர் வச்சுட்டு அதில் 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் விட்டுடுங்க. பட்டை, கிராம்பு, ஏலக்காய் போட்டுருங்க. அப்புறம் வெங்காயம் போட்டு வதக்குங்க. ஸ்ப்ரவுட்டட் சன்னா ரொம்ப ஹெல்த்தி, அதனால் நான் அதை எடுத்துருக்கிறேன். வெறும் சன்னாலையும் ஊற வச்சு நீங்கள் பண்ணலாம். பட்டை, கிராம்பு, ஏலக்காய் போட்டுக்கோங்க. போட்டுட்டு அதுக்கப்புறம் வெங்காயம் போட்டு வதக்குங்க. பச்சை மிளகாய் போடுங்க. இஞ்சி பூண்டு எல்லாம் போட்டு கொஞ்சம் ஓரளவு பொன்னிறமாக வந்த உடனே நீங்கள் மசாலா எல்லாத்தையும் போட்டுடலாம். போட்டுட்டு சன்னாவையும் போட்டுடுங்க. தக்காளியும் கட் பண்ணி போட்டுடலாம். நீங்கள் உப்பு போட்டுக்கிறோங்க. அப்புறம் தண்ணி விட்டு முருங்கைக்காவே அதில் போட்டுட்டு சீக்கிரமாக இது வந்துடும். தண்ணி விட்டு கொஞ்சம் வேக வச்சு எடுத்துருங்க. எடுத்துட்டு தேங்காய் எடுத்துக்கோங்க. 1 கப் தேங்காவும் எடுத்து நல்லா அரைச்சி வச்சுட்டு ஃபைனலாக அதை வெந்து வந்ததுக்கப்புறம் அதில் அந்த அரைச்ச தேங்காவை போட்டுடுங்க. போட்டுட்டு கொரியாண்டர் சாப் பண்ணி வச்சுக்கோங்க. கொத்தமல்லி சாப் பண்ணி வச்சுட்டு ஃபைனலாக அது கார்னிஷ் பண்ண நீங்கள் போட்டுக்கலாம். போட்டு இது நல்லா வெந்த ஒன்று எடுத்து கொஞ்சம் ஹாட்டை சப்பாத்தியோடய தோசையோடு சர்வ் பண்ணிங்கன்னா ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். ஈவன் ரைஸ் கூட நீங்கள் விரவி சாப்பிட்லாம். தேங்க்யூ எவ்ரிவன் ஃபார் வாட்சிங்.